நிறைய படங்கள்ல வந்துட்டு பாரதி ராஜா சார் கூட நிறைய படத்துல ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆமா. அவரோட நடிச்ச அனுபவம் அண்ட் அவர்கிட்ட ஒரு சீனியர் டைரக்டர் அண்ட் சீனியர் ஆக்டர் நிறைய ஒரு சினிமாவோட ஒரு ஃபுல் லைப்ரரின்னே சொல்லலாம். அவர்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? இப்போல்லாம் மானிட்டர்ல பாக்குறாங்க, ஓகே ஆயிடுது, ஒன் மோர்னா திரும்ப எடுக்கிறாங்க. உங்க பீரியட்லாம் எப்படி சார்மா? அங்கெல்லாம் இப்படி எடுக்க முடியாது சார், அப்போல்லாம் ஃபில்ம் சார். அவன் ஒன் மோர் நாங்கள் பண்ணுறோம்னா கூட நாங்கள் வந்து எங்களுக்கு ஓகேனா போதும் போதும், பெட்டர்மெண்ட்லாம் வேணான்ருவோம். இப்போ பெட்டராக இருந்தால் கூட ஒன் மோர் பெட்டராக எடுத்துக்கலாம், பெட்டருக்கு ஒரு பெட்டர் எடுக்கலான்ற மாதிரி பாருது. ஏன்னா சார் வெறும் சிப்பு தானே, கேமராமேனுக்கு மட்டும்தானே சார் தெரியும். அந்த ஒத்த லென்ஸில் ஒத்த கண்ணில் அவருக்கு மட்டும்தானே சார் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் இப்படி வச்சு பார்ப்பீங்க. பட் என்ன ஃபில்மில் விழுதுங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஒரு கெஸ்ஸிங் தானே ஒழிய என்னென்னா அப்போ தான் சொல்லாரு என்ன விழுந்துச்சுன்னே தெரியாது. மெட்ராஸ்க்கு போய் ப்ராசஸிங்காக 20 நாள் கழிச்சு தான் என்ன வந்திருக்குன்னே தெரியும். சில சமயம் ஃபில்ம் ஃபால்ட்டில் எதுவுமே விழுகாதான், அதுவும் 20 டேஸ் கழிச்சு தான் தெரியுமா. அப்போ என்ன சார் பண்ணீங்கன்னப்போ நாங்கள் ரீடேக் எடுக்க வருவோம், திரும்ப ரீஷூட் பண்ண இதே லொக்கேஷனுக்கு வருவோம். அப்போ தான் நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், சார் நீங்கள் அப்போல்லாம் அந்த படிச்சுட்டு பறிச்சு எழுதுகிற மாதிரி நீங்கள் பாடு கடன் எழுதிட்டு பேப்பர் மேலே பேப்பர் வாங்கி எழுதிருங்க. இப்போ உள்ளவங்களாம் புக்கை பார்த்து எழுதுற மாதிரி. ஏன்னா மானிட்டர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்சியஸ் வந்து மானிட்டரில் தான் இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி என்னன்றது பண்ணுறாங்கன்னா அதை விட இந்த ஃப்ரேம் ஓகேயா இது இல்லையான்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கடன்னு தெரிஞ்சதை எழுதிட்டு போகிறது ஈஸி. பார்த்து எழுதும்போது ஒரு பேராகிராஃபே மிஸ் ஆகி அடுத்த பேராகிராஃப் எழுதிட்டு போயிடுவாங்க. அப்படின்றப்ப சிரிச்சுக்கிட்டே கரெக்டாக சொன்னீங்க. ஓகே.